எவ்ரி வெனஸ்டே 8:45 to 9:45 இருக்கும். ஷார்ஜா ரோலா பகுதியிலே யாராவது குடும்பமாய் வசிப்பீர்களானால், எந்த பிரேயர் செல்லுக்கும் செல்லாமல் இருப்பீர்களானால், தயவு செய்து இந்த பிரேயர்ஸில் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். எவ்ரி வெனஸ்டே 8:45 to 9:45 இந்த பிரேயர் கூடுகை இருக்கும். அதோட நாம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படியாக நம்முடைய சபையில நடத்துகிற பிரேயர் நிமித்தமாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். குடும்பங்களில் அற்புதங்களை செய்கிறார். நோய்வாய்ப்பட்டவர்கள் குணமடைகிறார். ஹல்லேலூயா. சகோதரி சொன்னது போல எங்கெல்லாம் பிரேயர் நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நான் இப்பொழுது சபையினுடைய ஊழியங்களுக்கு ஆட்சேபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சிறிய கோரஸ் மாத்திரம் பாடி இந்த பிரேயர்ஸ்களை கடந்து செல்வோம். நேற்று நம்முடைய போதகர் அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுதும் தேவனை நோக்குறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த நாளில் நடக்கிற இந்த உபவாச கூட்டம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக இருக்கட்டும். புதிய ஆண்டிற்குள்ளாக நுழைய இருக்கிறோம். நுழைவதற்கு முன்பதாக ஒரு தீர்மானங்களை எடுப்பதற்கு ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் பாரத்தோடு கூட, ஆண்டவரே எனக்கு ஜெப ஆவி வேணும்யா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வேணும் ஆண்டவரே, எப்பொழுதும் ஜெப சிந்தை என்னில இருக்கணும் ஆண்டவரே, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, உம்முடைய பாதமே எங்களுக்கு போதும், எங்களை உடைங்க ஆண்டவரே, எங்களை நொறுக்குங்க ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றுங்க. என்ன சொன்னாங்க? அவரை போல நாம் மாறணும் என்று சொல்லி, அவரை போல நாம் மாறுகிறவர்களாய், எப்பொழுதும் தேவனை நோக்குகிறவர்களாய், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய், உம்முடைய பாதமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நம்ம எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் மாறும்படியாக பாரத்தோடு கூட உண்மையிலே ஆண்டவரே எனக்கு அந்த தாகம் வேணும்யா, அந்த பாரம் வேணும் ஆண்டவரே, அந்த ஜெப சிந்தை என்னல வேணும் ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுங்க, உம்மை போல என்னை மாற்றுங்க என்று சொல்லி நாம் பாரத்தோடு கேட்போம். ஆண்டவர் நம்முடைய பாரத்தையும் இருதயத்தினுடைய இயக்கங்களையும் அறிந்தவராய் காண்கிறவராய் இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஜெப வாஞ்சையை நமக்கு தர போகிறார். ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை நம்மிலே ஊற்ற போகிறார். மன்றாட்டின் ஆவியை நம்மிலே ஊற்ற போகிறார். உபவாசத்தின் ஆவியை நம்மிலே ஊற்ற போகிறார். தேவன் எப்படி ஜெபித்தாரோ அதை போல நாமும் ஜெபித்து மற்றவர்களுக்காக மன்றாடுகிற பிள்ளைகளாய், மற்றவர்களுக்காக திறப்பின் வாசலிலே நிற்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றும், ஜெப ஆவி ஊற்றும், எழுப்புதல் என்னிலே தாரும். ஜெப ஆவி ஊற்றும், ஜெப ஆவி ஊற்றும், எழுப்புதல் என்னிலே தாரும். எழுப்புதல் என்னிலே தாரும். உணர்வுள்ள இருதயம் தாரும். உந்தன் பாதமே போதும். உணர்வுள்ள இருதயம் தாரும். உந்தன் பாதமே போதும். உடையும் மறுக்கும் உம்மை போராக்கும் உன்னத ஆவியால் நிரப்பும். உடையும் நொறுக்கும் உம்மை போராக்கும் உன்னத ஆவியை ஊற்றும். ஜெப ஆவி ஊற்றும், ஜெப ஆவி ஊற்றும், எழுப்புதல் என்னிலே தாரும். ஜெப ஆவி எழுப்புதல் என்னிலே தாரும். தேவா எழுப்புதல் என்னிலே தாரும். ஐயா எழுப்புதல் என்னிலே தாரும். ஐயா எழுப்புதல் என்னிலே தாரும். நம் ஜெபத்திற்கு முன்பதாக, மற்ற குறிப்புகளுக்கு செல்வதற்கு முன்பதாக நாம் இதை கேட்க போகிறோம். ஜெப ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே,
எங்களுடைய ஜெப வாழ்க்கையில குறை உண்டப்பா. எங்களுடைய ஜெப ஜீவியத்துல குறை உண்டு ஆண்டவரே. ஜெபந்தான் நமக்கு உயிர் மூச்சு என்று சொல்லி கேட்டோம். ஜெபந்தான் நமக்கு எல்லாமே என்று நேற்று கேட்டோம். தேவனை நோக்கி பார்ப்பதா நமக்கு எல்லாமே என்று கேட்டோம். இந்த நாளில நம்ம ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே ஆண்டவரே, இந்த தேசத்துல எங்களை கிருபையா வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன் கொடுத்து ஆயுசு நாளை கூட்டி கொண்டிருக்கிறீங்க, கொடுத்து கொண்டிருக்கிறீங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஜெப ஜீவன் எப்படி இருக்கிறது? எங்களுக்கு அந்த ஜெப தாகத்தை தாங்க. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒருவர் இல்ல, எல்லாரும் ஆண்டவரே எனக்கு அந்த ஜெப தாகம் வேணும் ஐயா, அந்த ஜெப வரம் வேணும் எங்களுக்கு, அந்த மண்டாட்டின் ஆவி எங்களுக்கு வேணும், அந்த விண்ணப்பத்தின் ஆவி எங்களுக்கு வேணும். உம்மை போல எங்களை மாற்றுங்க. நாங்க உலக பிரகாரமான காரியங்களில் ஓடினாலும், பாரங்கள் இருந்தாலும், வேலையில ஆண்டவரே பாரங்கள் இருந்தாலும், எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி நாங்கள் மாறணும் ஆண்டவரை. கேட்போம், எல்லாரும் கேட்போம், கதறுவோம். தேவர் இந்த நாளில அந்த ஆவியை நம்மில ஊற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஓ ரிபலரபா ரிகந்தலரபா ஷியதுரியமா. ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ஐயா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அந்த ஜெபத்தின் ஆவியினால எங்களை நிரப்புங்க ஐயா, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. இந்த மண்டாட்டின் ஆவி எங்களுக்கு வேணும். உம்மை போல எங்களை மாற்றுங்க, உம்மை போல எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தயவு செஞ்சு உட்காருங்க. தேவன் நம்முடைய இருதயத்தினுடைய ஏக்கங்களை அறிந்தவராய் அவருடைய ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை நமக்கு ஊற்றினார் என்று சொல்லி கரங்களை தட்ட மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய சபையில அநேக ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சபையோட சொன்னாங்க, நம்முடைய சபையினுடைய சிறு பிள்ளைகளுக்காக என்று சொல்லி சிறுவர் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஏவுவார். ஹல்லேலூயா. இந்த நாளில் அந்த ஊழியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்கள். தீர்மானம் பண்ணினவர்கள் போதரிடத்திலும் உதவி போதரிடத்திலும் சொல்லுங்கள். ஊழியத்தில் இணைந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை இந்த தேசத்தில் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. வேலைக்காக வந்தாலும் தேவன் நம்மை ஒரு ஊழியராக அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாய் ஜெபிக்கிற வேளையில ஆண்டவர் உங்களோடு இடைப்படும் பொழுது ஒப்பு கொடுங்கள். இந்த ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்கள். அந்த தீர்மானத்தை போதரிடத்தில் சொல்லுங்கள். வருகிற ஆண்டிலிருந்து அந்த போடுகிற திட்டங்களிலே, அந்த ஊழியங்களிலே இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய சபையில சிறுவர் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்கிரிப்சர் கிளாஸ் என்று சொல்லுகிறோம். அந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அந்த ஊழியத்தை செய்த நிமித்தமாக உங்களுடைய பிள்ளைகள், சபை பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு நேராக இந்த பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. அதற்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபையில இருந்து அவுட்ரீச் என்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அறியாத, தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே சென்று அவருடைய பாரங்களை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை ஆற்றுகிறார்கள், தேற்றுகிறார்கள். அப்படி ஒரு குழு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு குழுவில் அந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ள விரும்புகிறவர்கள் போதரை அணையை சொல்லலாம். சகோதரர்கள் ஐக்கியம் இருக்கிறது. இந்த ஐக்கியத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள். அநேகரை தேவனுக்கு நேராக நடத்துகிறார்கள். உங்களுடைய தாளந்துகள் அந்த ஐக்கியத்தில் வெளிப்படுகிறது. அதுல இணைந்து கொள்ளுகிறவர்கள், அந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிறவர்கள் போதரிடத்தில் சொல்லி அதில் இணைந்து கொள்ளலாம். ஆடியோ வீடியோ ஊழியங்கள் இருக்கிறது. இந்த ஊழியங்களுக்கு உங்களுக்கு அந்த திறமை இருக்கும் என்றால் அதிலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகோதரிகள் ஐக்கியம் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தில் அநேக சகோதரிகள் கலந்து கொள்ளுகிறார்கள். கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, ஒருவருக்குள் தங்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொண்டு செபிக்கிறார்கள். கர்த்தர் அங்கேயும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அதிலே பங்கு பெற விரும்புகிறவர்கள் போதரை அன்னைக்கு சொல்லலாம். நம்முடைய சபையில பிரேயர் செல் நடந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே அஜ்மான், உமல் குயின், ராசல் கைமா இல்ல, ஆண்டவர் கொடுக்கிறார். ராசல் கைமா தொடங்க போறோம் என்னமோ தெரியல. ஹல்லேலூயா. ஷார்ஜா, துபாய், இப்படி எல்லா இடங்களிலும் பிரேயர் செல் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் எங்கே உங்களை வைத்திருக்கிறாரோ
அந்த இடங்களிலே நடக்கிற செல்களிலே கலந்து கொள்ளுங்கள். புதியதாக செல் தொடங்க வேண்டும் என்றால் நம்முடைய உதய போதகர்